வணக்கம் மக்களே. ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று பார்ப்போமா? பச்சைப்பயிரை வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். பச்சைப்பயிறு வந்து முளைக்கட்டி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிடணும் போல் இருக்குது, ஆயில் ஐட்டம்ஸ்லாம் நல்லா வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஹெல்த்தியாக எதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சைப்பயிறு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து போட்டு ஒரு டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி சோக் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ண விட்டுட்டேன். அது நைட்டு அப்படியே வச்சுட்டு காலையில் எடுத்து அது நல்லா ஊறி போயிருந்தது, எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோம்னா அதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சிரும். வடிஞ்சு எடுத்துட்டு அதனால் வந்து ஒரு ஈர துணியில் தான் நம்ம வந்து முளைக்கட்டி வைக்கணும். ஒரு நல்ல காட்டன் கிளாத்தாக வந்து ஈரம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈரம் பண்ணி எடுத்துகிட்டு அதில் போட்டு நல்லா முடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா வந்து ஈர துணி தான், அதில் முடி போட்டு ஒரு பாக்ஸில் வச்சு, அதாவது ஒரு கப்லேயே வச்சு சேம் அதே ஒரு 1 டே விட்டுருங்க. இப்போ நான் மார்னிங் எடுத்தேன்னா மார்னிங் முளைக்கட்டி வச்சுட்டு அந்த அன்றைக்கி ஈவினிங் தான் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணேன். இந்த மாதிரி நான் மார்னிங் வச்சுட்டு ஈவினிங் ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் தான் எடுத்து பார்த்தேன். எடுத்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லாவே முளைக்கட்டி வந்திருந்தது, சூப்பராகவே இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணியிருந்தேன், இந்தளவுக்கு முளைக்கட்டி வரல. இந்த வாட்டி நல்லா சூப்பராகவே வந்திருந்தது. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஹெல்த்தியும் கூட, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம பசங்களுக்கு இதில் காரம்லாம் வேணும்னா பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். ஈவினிங் பசங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.